குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 211. ஒன்பதான வாசல்தான் ஒழியுனான் இருக்கையில் ஒன்பதான ராம ராம ராமவென்னு நாமமே வன்மமான பேர்கள் வாக்கில் வந்து நோய் அடைப்பராம் அன்பரான பேர்கள் வாக்கில் ஆய்ந்து அமைந்து இருப்பதே. இதுதாங்க அந்த பாடல். ஒன்பதான வாசல் அப்படின்னா 9 துளைகள் கொண்ட இந்த உடல், வன்மமான பேர்கள் அப்படின்னா தவம் செய்யாதவர்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 9 துளைகள் கொண்ட இந்த உடல் அழியும் போது ராம 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 என்ற மந்திரத்தை மட்டுமே 9 முறை கூறினால் மற்ற தவம் முதலியன செய்யாத மனிதரும் கூட பிறவி துன்பம் மீண்டும் வராமல் அந்த வழியையே அடைத்தவர்கள் ஆவார்கள். உண்மையான அன்பர்கள் வாக்கில் எப்பொழுதும் எளிதாக மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 212. அள்ளி நேரை இட்டதேது அகங்கையில் குழைத்ததேது மெல்லவே மினமினென்று விளம்புகின்ற மூடர்கால் கள்ளவேடம் இட்டதேது கண்ணை மூடி விட்டதேது மெல்லவே குறுக்களே விளம்பிடீர் விளம்பிடீர். இதுதாங்க அந்த பாடல். அகங்கை அப்படின்னா உள்ளங்கை, மினமின அப்படின்னா ஒலி குறிப்பு, விளம்புகின்ற அப்படின்னா கூறுகின்ற, மூடர்கால் அப்படின்னா அறிவற்றவர்களே, கள்ள வேடம் அப்படின்னா திருட்டு வேடம், விளம்பிடீர் அப்படின்னா கூறுங்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீரில் குளிக்கும் போது அந்த நீரை கையில் அள்ளி மந்திரமும் பிரார்த்தனையும் செய்வதும், பக்தர் வேடமாக உடலை மாற்றுவதும், கண்களை மூடிச் செய்யும் அனைத்து சடங்குகளின் போதும் வெளிப்படுத்தும் செயல்கள் ஆகிய யாவுமே தமக்குள் இருக்கும் இறைவனை வெளிப்படுத்தும் முறைகள் தானே அப்படின்னு போலி குருக்களை பார்த்து இந்த மாதிரி பாடி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 213. அன்னை கர்ப்ப தூமையில் அவதரித்த சுக்கிலம் முன்னேயே தரித்ததும் பனித்துளி போலாகுமே உன்னி தொக்கு உள் உழழும் தூமையுள்ளே அடங்கிடும் பின்னையே பிறப்பதும் தூமை காணும் பித்தரே. இதுதாங்க அந்த பாடல். சுக்கிலம்னா விந்து, தூமை அப்படின்னா மாதவிடாய். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய ஆணுக்கு அந்த தாயிடமே விந்து தோன்றியது. அந்த தாயிடமும் அவள் கணவனாகிய ஆணின் விந்து பனித்துளி போல் விழுந்தே இக்கர்ப்பமும் உண்டானது. அது தாயின் வயிற்றில் உள்ள கருப்பையில் தூமையோடு அடங்கியது. அதே தாயிடம் பெண்ணாக பிறப்பவளிடமும் அதே தூமைதான் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 214. அழுக்கற தினங்குளித்து அழுக்கராத மாந்தரே அழுக்கிருந்தது அவ்விடம் அழுக்கிலாதது எவ்விடம் அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கறுக்க வல்லிரேல் அழுக்கிலாத சோதியோடு அணுகி வாழலாகுமே. இதுதாங்க அந்த பாடல். அழுக்கு அற அப்படின்னா அழுக்கு நீங்க, மாந்தரே அப்படின்னா மனிதர்களே, அணுகு அப்படின்னா நெருங்கி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடலின் அழுக்கு முழுதும் நீங்குமாறு நாள்தோறும் குளித்தும் கூட அழுக்கு போகாத மனிதர்களே, ஓரிடத்தில் அழுக்கு இருப்பதை அறிந்து குளித்தீரே, அழுக்கில்லாத இடம் என்று உடம்பில் ஏதாவது இருக்கிறதா? உடம்பிலும் உள்ளத்திலும் உள்ள அழுக்கு முழுவதும் அகற்ற உங்களால் முடியுமானால் அழுக்கில்லாத சிவமாகிய சோதியை நெருங்கி நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 215. அணுத்திரண்ட கண்டமாய் அனைத்து பள்ளி யோனியாய் மனு பிறந்து ஓதி வைத்த நூலிலே மயங்குரீர் சனிப்பதேது சாவதேது தாபரத்தின் ஊடு போய் நினைப்பதேது நிற்பதேது நீர் நினைந்து பாருமே. இதுதாங்க அந்த பாடல். பல்யோனி அப்படின்னா பல யோனிகள், யோனி அப்படின்னா கருப்பை, மனோ அப்படின்னா சாதி மத வேற்றுமைகள் பற்றி வகுக்கப்பட்டிருக்கும் மனு தர்மம் என்னும் நூல், சனிப்பது அப்படின்னா பிறப்பது. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மனு தர்மம் என்று எழுதப்பட்ட நூலில் சாதி மத சமூக வேறுபாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதை படித்து மனிதர்களாகிய நீங்கள்
உங்களிடையேயும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். அணுக்கள் பலவும் ஒன்றாகி சிறு சிறு உறுப்புகளாய் பலவிதமான யோனிகளாய் ஆகியுள்ளன. அந்த யோனிகளில் உருவாகும் கருவும் அப்படி உண்டாகாமல் அங்கே அழிவதும் அனைத்து மனிதர்களுக்கும் இயற்கை. இதில் மனுதர்ம வேறுபாடுகள் புக முடியாது. உலகில் பிறந்தும் இறந்தும் வரும் மனிதர்கள் மனத்தின் உள்ளே நினைப்பதும் நிற்பதும் எவை என்று எண்ணி பாருங்கள். இறைவன் அருளால் தான் தோற்றம் மறைவு உண்டாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 216. ஆதியாகி அண்டர் அண்டம் அப்புறத்தும் அப்புறம் சோதியாகி நின்றிலங்கு சுருதிநாத சோமனை பேதியாமல் தம்முளே பெற்றுணர்ந்த ஞானிக்கால் சாதிபேதம் என்பதொன்று சற்றுமில்லை இல்லையே. இதுதாங்க இந்த பாடல். ஆதியாகி அப்படின்னா முதன்மையாகி, சுருதி அப்படின்னா வேதம், சோமன் அப்படின்னா வேதங்கள் கூறும் கடவுள், பேதியாமல் அப்படின்னா வேறுபாடு கொள்ளாமல், சாதிபேதம் அப்படின்னா சாதி வேறுபாடு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அனைத்திற்கும் முதன்மையாகி அனைத்து உலகங்களுக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் அப்புறத்தில் இருப்பதும் ஆகி சோதியும் ஆகி நின்று ஒளிரும் வேத மந்திரங்களில் கூறப்படும் சோமன் என்ற கடவுளிடம் வேறுபாடு கொள்ளாமல் தமக்குள்ளே நிலைநிறுத்தி உணர்ந்த ஞானிகளே, சாதி வேற்றுமை என்பது எங்கும் ஒரு சிறிதும் இல்லை என்பதே உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 217. ஆக்கை மூப்பது இல்லையே ஆதிகாரணத்திலே நாக்கு மூக்கை உள்மடித்து நாதநாடி ஊடு போய் ஏக்கருத்தி ரெட்டையும் இருக்கழுத்த வல்லிரில் பார்க்க பார்க்க திக்கெல்லாம் பரபிரம்மம் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். ஆக்கை அப்படின்னா யாக்கை, அதாவது உடல். மூப்பது அப்படின்னா முதுமை அடைவது. நாத நாடி அப்படின்னா சுழுமுனை நாடி. இரட்டை அப்படின்னா இடக்கலை பிங்கலை என்ற 2 நாடிகள். திக்கு அப்படின்னா திசை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தொடக்கத்தில் தோன்றியது என்ற காரணத்தால் முதுமை அடைய வேண்டிய உடலானது யோகத்தால் முதுமை அடையாது. நாக்கை மடித்து உள்முகமாக்கி மூக்கின் இடமாகிய மேல் அன்னத்தில் நிறுத்தி நாதம் செல்லும் சுழுமுனை நாடி வழியாக மனத்தையும் செலுத்தி இடக்கலை பிங்கலை என்ற 2 நாடிகளிலும் பிராணவாயுவை மாற்றி மாற்றி விட இயலும் என்றால் அனைத்து இடங்களிலும் பரபிரம்மமாகிய இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 218. அஞ்சு அஞ்சு மஞ்சு மஞ்சு மல்லல் செய்து நிற்பதும் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அமர்ந்துலேயிருப்பதும் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே ஆதரிக்க வல்லிரேல் அஞ்சு மஞ்சு மும்முலே அமர்ந்ததே சிவாயமே. அல்லல் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 20 அதற்கும் மேற்பட்ட 24 தத்துவங்களால் ஆகிய இவ்வுடலில் அவைகள் நம்மை இறைநிலைக்கு உயர்த்தாமல் நமக்கு துன்பம் செய்கின்றன. தச நாடிகளுடன் வாத பித்த ஸ்லேத்தும பூத நாடிகளாகிய 4 சேர்ந்து 14 நாடிகளும் 10 வகை வாயுக்களும் நம்முள் இருந்து தொழில் புரிகின்றன. இவற்றை உணர்ந்து யோக பயிற்சி செய்தால் சிவாய நம எனும் திருவைந்தெழுத்தை மனதில் ஒருமுகமாக உச்சரித்தால் நமக்கு சிவகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 219. அஞ்செழுத்தின் அனாதியாய் அமர்ந்து நின்றது ஏதடா நெஞ்சு எழுத்தி நின்று கொண்டு நீ செபிப்பது ஏதடா அஞ்செழுத்தின் வாழதால் அறுப்பதாவது ஏதடா பிஞ்செழுத்தின் நேர்மைதான் பிரித்துரைக்க வேண்டுமே. இதுதாங்க அந்த பாடல். அனாதி அப்படின்னா மிகவும் பழமையான காலம், செபிப்பது அப்படின்னா தியானிப்பது, பிஞ்செழுத்து அப்படின்னா ஓம் என்னும் மந்திர எழுத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரமானது மிகவும் பழமையான காலம் முதலே ஓதப்பட்டு வருகிறது. நெஞ்சில் எழும் அன்பினால் நாம் அதனைத்தான் தியானித்து வருகிறோம். நம் பிறவியை முற்றிலுமாக அறுப்பதும் சிவாய நம என்னும் மந்திர வாழ்தான். பிஞ்செழுத்து எனப்படும் ஓம் என்பதை பிரித்து உரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 220. உயிர்
இருந்தது எவ்விடம் உடம்பெடுத்ததின் முனம், உயிரதாவது ஏதடா உடம்பதாவது ஏதடா, உயிரையும் உடம்பையும் ஒன்றுவிப்பது ஏதடா, உயிரினால் உடம்பெடுத்த உண்மை ஞானி சொல்லடா. இதுதாங்க இந்த பாடல். உடம்பெடுத்த தின்முனம் அப்படின்னா உடம்பு எடுப்பதற்கு முன்பு அப்படின்னும், ஒன்றுவிப்பது அப்படின்னா பொருத்துவது இல்லை சேர்ப்பது எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னும் அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உடல் தோன்றுவதற்கு முன்பு இந்த உயிர் எங்கே இருந்தது, உடம்பும் உயிரும் சேர்வதற்கு முன்பு உயிருக்கும் உடம்பிற்கும் அடையாளம் இருந்ததா, அவ்வாறு தொடர்பில்லாமல் இருந்த இரண்டையும் ஒன்றுபடுத்தியது எது, உயிருக்கு தான் இயங்க ஓர் உடம்பு தேவைப்பட்டது, அவ்வுயிரினால் உடம்பை பெற்ற ஞானியே நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 23வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.